யூடியூப் சேனல் வச்சிருந்தா மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. யுஎஸ் டாக்ஸ் நம்ம எதுக்காக ஃபில் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் அப்படி ஃபில் பண்ணும்போது எனக்கு என்ன மாரி பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணேன். அந்த யுஎஸ் டாக்ஸ்க்காக எனக்கு ரிவ்யூவில் தான் இருந்துச்சு. அப்ரூவல் இல்ல கிளைமேட் இந்த மாதிரி சம்திங் வரும். எதுவுமே வரல. எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் மேல ஆயிடுச்சு. எகைன் நான் இன்னொரு டைமும் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரல அப்படின்னா, இன்னொரு டைம் நான் டெலிட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஃபார்ம் குடுத்தேன். அப்பயும் எனக்கு ஒரு 3 நாள் டைம் ஆச்சு. பட் ரிவ்யூவில் தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட்டாவே ஆயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா, கிளைம் குடுத்துட்டாங்க. உடனே அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் வரலன்னு தெரியவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சில விஷயத்த சொன்னாங்க. அத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாரி யுஎஸ் டாக்ஸ் ஃபில் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆச்சு. இல்ல அப்படிங்கிற ரிவ்யூலே இருக்கு. உங்களுக்கு அப்ரூவல் ஆக அப்படின்னா, இத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அப்ரூவல் ஆகும். உங்களுடைய ஆட்சன்ஸ் லாகின் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு பேமெண்ட் இன்ஃபோல போங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கும். அந்த நேமும் இப்ப நீங்க யுஎஸ் டாக்ஸ் ஃபில் பண்ண போறீங்கல்ல, ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூல இருக்குல்ல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யாரோ அது உங்களுடைய அக்கவுண்டா இருக்கலாம். இல்ல வந்து உங்க வீட்ல யார் பேராச்சும் நீங்க அந்த ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய ப்ரூஃப் தான் நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அந்த பான் கார்டில் இருக்கிற நேமும் இந்த ஆட்சன்ஸில் இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பாருங்க. மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. எப்படி செக் பண்ணலாம்னா, அந்த பேமெண்ட் இன்ஃபோக்குள்ள வந்துட்டீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கும். அந்த நேமும் அந்த பான் கார்டு நேமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. எந்த ஃபார்மெட்டில் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம் இல்லை செகண்ட் நேம் இருக்கும்ல, அதில் சென்டரா நமக்கு கேப் இருக்கா, கேப் இல்லையா, ஸோ இனிஷியல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா ஜஸ்ட் அந்த நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேம் அப்படிங்கிற இடத்துல பக்கம் ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது. பட் ஒரு 3 ஆர் 4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணி விடுவாங்க. இப்போ நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இப்போ உங்களுடைய பேன் கார்டு நேமும் இந்த அக்கௌண்ட்டோட நேமும் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தாராளமாக அந்த சில வீடியோ பார்த்து தான் நீங்கள் எப்படியும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே போல் ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஒருவேளை ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரிவ்யூவில் இருக்கும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் பண்ணது அப்புறம் எனக்கு இன்னுமே ஒரு சில வந்து ப்ரூஃப் கேட்டாங்க. லைக் அப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் சம்திங் எதையாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்படி கேட்டுச்சுனாலும் நான் வந்து பேன் கார்டு தான் அந்த நேரத்தில் நான் பேன் கார்டு தான் வந்து சப்மிட் பண்ணேன். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஃபோட்டோ கேட்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்க்காக சம்திங், இன்னொன்று அட்ரஸ்க்காக நினைக்கிறேன். ஸோ 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் 2 ஃபோட்டோமே சேம் ஃபோட்டோ தான் 2 இடத்துல நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் பேன் கார்டை கூட கொடுத்துக்கலாம். இல்லை வந்து உங்ககிட்ட இந்த நேம் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபை நீங்கள் அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 4 நாள் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைம் ஆச்சு, அப்ரூவல் ஆச்சு. அதே போல் நீங்களும் இந்த மாதிரி நேமை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதை மட்டும் சிலர்லாம் பார்க்க மாட்டிருக்காங்க. சிலருக்கு இதனால தான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அப்படி தான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்படி பண்ணால் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அதே போல் நீங்களும் கரெக்டாக நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.